வைப்ஸ் காந்தலூர். கிளைமேட் தாங்க இங்க வேற லெவலு, மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன அட்டூழியம் பண்றோம் பாருங்க. ஏங்க நைட்டு வந்து நம்மளுக்கு பிபிக்யூ, இந்த பக்கம் ஒரு 4-5 டென்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 4 டென்ட் இருக்கு. இந்த காந்தலூர் பாத்தீங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000. நைட்டோட நைட்டா எப்படி ஒன்றும் தெரியலையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர் வியூஸ். ஸோ நம்ம எங்கே போகிறோன்ட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், காந்தலூர் போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம சென்ட்ரலில் இருக்கிறோம். நமக்கு சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் இருக்குது உடுமலைப்பேட்டைக்கு. உங்கள் நண்பர் ராஜ் ட்ரிப்புக்கு வரல, என்ன பண்ண போகிறீங்க? பேசுகிற வருத்தமாக தான் இருக்குது. அது சிரிச்சிக்கிட்டே சொல்கிறேன், சிரிப்பாக இருக்குது. அது கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணால் தண்ணி வந்துடும். அதாவது கொஞ்சம் மன அழுத்தமாக தான் இருக்குது. அப்படிங்களா? எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தூங்கினேன். நல்லா தூங்கி ஃபீல் பண்ணல. கரெக்டாக இப்போ நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கிறோம். திண்டுக்கல் வந்து அவங்க ஒரு 1/2 hour நிப்பாட்டுவாங்க, இன்ஜின் மாற்றுவாங்க. ஸோ இன்ஜின் மாற்றிட்டு நம்ம கரெக்டாக வந்து உடுமலைப்பேட்டை தான் போக போகிறோம். ஸோ உடுமலைப்பேட்டை ரீச் ஆயாச்சு. ஒன்ஸ் நீங்கள் உடுமலைப்பேட்டை வந்துட்டீங்கன்னா ஸ்டேஷனோட எக்ஸிட் நீங்கள் போயிட்டு எக்ஸிட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடுங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு. யூடியூப் கண்டென்ட்ரா. ஆமாப்பா, சில்வர் பட்டன் வேறு வாங்கி தர போகிறா எனக்கு. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தாலே போதும், எந்த ஆட்டோலாம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து மறையூர் அப்படிங்கிற வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸு நிறைய இருக்குது. வழியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பீப் ஸ்டால்லாம் இருக்கும். ஸோ அது ரொம்ப இங்கே ஃபேமஸ் போல். நீங்கள் மறையூர் போயிட்டீங்க அப்படின்னாக்கா மறையூர்லேருந்து அங்கே உங்கள் காந்தலூர் போகிறதுக்கு பஸ்ஸஸ் வரும். எல்லாமே எங்கள் டைமிங் தான். அங்கே சுற்றி நிறைய கடைங்க இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க என்ன டைமிங்கில் பஸ் வரும்ன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர் வியூஸ். இன்றைக்கி நம்ம கேரளாவில் காந்தலூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்கிறோம். இந்த காந்தலூரில் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே இருக்குது, ஏ ஃப்ரேம்லாம் இருக்குது. ஸோ 1 day ஸ்டே பண்ண வந்திருக்கிறோம். இந்த காந்தலூரோட டென்ட் ஸ்டேயோட பேர் இதுதான், வைப்ஸ் காந்தலூர். ஒன்றுமே இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்குனீங்களா 100 மீட்ரு தான் அந்த இடத்துக்கு வரத்துக்கு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. நம்ம இந்த டென்ட் ஸ்டே இந்த வைப்ஸ் காந்தலூருக்குள்ளே உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இப்படி தாங்க இருக்குது சூப்பராக. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அங்கே எதிர்த்தா போலே ஆஃபீஸ் ரூம் இருக்குது. நம்ம வந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரு, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. 2:30 மணிக்கு செக்இன் சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். இந்த வாரம் நமக்கு இயர்லி செக் கொடுத்தாங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. இந்த க்ரீனரிஸு சுற்றி பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது வியூஸு. அப்படியே இந்த மலையில் அப்பா சொல்லவே வார்த்தை இல்லை, வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்டு தாங்க இங்கே வேறு லெவலு, மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்தியாவில் மொத்தம் 3 கிளைமேட்டுங்க, வெயில், மழை, குளிர். ஆனால் இங்கே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது. வெயில், மழை, குளிர் எல்லாமே இருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் அந்த ஃபயர் கேம்ப் எல்லாம் பண்ணுறாங்க போல், நைட் அதெல்லாம் நமக்கு இருக்குது. சரி வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4-5 டென்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 4 டென்ட் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க. டென்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள் பர்சனு, 2 பர்சனு, 3 பர்சன்ட்டு எல்லா விதமான டென்ட்டும் இருக்குது. இங்கே டென்ட்டு ஸ்டே வேணாம் அப்படின்னாக்கா ஏ ஃப்ரேம் கூட இருக்குது, வந்து பாருங்கள். ஸோ அங்கே 2 ஏ ஃப்ரேம் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஃப்ரேம் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் வசதி எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீட்டரும் வருது. உங்களுக்கு யாருன்னா இந்த குளிரெல்லாம் ஒத்துக்காதுன்னா சுத்த தண்ணி வரும், குளிக்கலாம். இந்த காந்தலூர் பார்த்திங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய ரூட் இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். சென்னையிலேருந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டோம் சென்ட்ரல்லேருந்து. அங்கேருந்து நமக்கு வந்து
பஸ்ஸு நிறைய இருக்குது. அங்கேருந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே வந்துட்டிங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் மறையூர் அப்படின்ற கிராமத்துக்கு வந்துருந்தாங்க. அந்த ஊருக்கு வந்துட்டிங்க அப்படின்னாக்கா அங்கேருந்தே நிறைய பஸ்ஸு இருக்குது, ஆட்டோ இருக்குது இந்த காலத்தில் வர்றதுக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் இந்த பேக்கேஜு. 1 டே ஸ்டே, 2:30 மணிக்கு செக்இன்னு. சாயந்தரம் வந்து நம்ம சைட் சீயிங் போவோம். நைட்டு டின்னரு, கேம்ப் ஃபயர் இருக்குது, மேலே மியூசிக் இருக்கும், டான்ஸ் ஆடிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வைப் பண்ணலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, ட்ரெக்கிங்கு, வாட்டர் ஃபால்ஸு, ஃப்ரூட் ஃபால் பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க அந்த பேக்கேஜு. ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய். நிறைய வெரைட்டியாக பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. 4 நாள் தங்குறதும் இருக்குது, 2 நாள் தங்குறதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது இது பண்ணிக்கலாம். இந்த கேம்பிங்கோட பேர் வந்து வைப்ஸ் காந்தலூர். உங்களோட ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா அந்த கான்டாக்ட் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இங்கே பொதுவாக சீசன் டைம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் சீசன் டைமா, வேறு லெவலில் கூட்டம் இருக்குமா. இருந்தாலும் ரெகுலராக வராங்க ஆளுங்க, இருந்தாலும் வந்து அந்த டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்குமா. ஸோ இதுதான் வந்து அந்த ஏ ஃப்ரேம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. கப்புள்ஸ்க்கு சூப்பரான ஒரு ஸ்டேவாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா லைஃப் ஒரு டேஸ் இந்த என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு இயர்லி கிளம்பி நீங்கள் வாங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் சூப்பராக இருக்குது. 3வது ஏ ஃப்ரேம் இதுதாங்க. இது பாருங்க, இன்னும் பட்டாசாக இருக்குது. அப்படியே டோர் வந்துட்டு அப்படியே படுத்தோன்னா அப்படியே அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு மலையை பார்த்துக்கிட்டு, ஆஹா, காதில் இளையராஜா பாட்டு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இளமை என்னும் பூங்காற்று அப்படின்னு பாட்டு கேட்டோம்னா அப்புறம் என்ன வெயிட்டிங்கு, கிளம்பி வாங்க காந்தலூருக்கு பார்க்கலாம். நைட்டு கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு டின்னர் கொடுத்தாங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், டால், சிக்கன் கிரேவி, சப்பாத்தி கொடுத்தாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தான், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த டென்ட்டு போயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் டென்ட்டு ஸ்டேன்னு சொல்கிறீங்க. நைட் ஆச்சு, டென்ட்டு ஸ்டேலே வந்து பத்துக்கணும். 3 பேர் தங்குற டென்ட்டு. நம்ம டென்ட்டு ஸ்டே எப்படி இருக்குது மக்களே பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. என்ன அட்டூழியம் பண்றாங்க, கூலிங்கா இருக்குன்ட்டு இவனுங்க பெட்ஷீட்டை போத்துக்கிறானுங்க. எனக்கு கூலிங்கே தெரியல, வெந்து போகுதுங்க. குளிர்ந்து பாருங்க, பெட்ஷீட் பாருங்க. இந்த ஒரு பெட்ஷீட், இந்த ஒரு சட்டை, ஒரு சாக்ஸு, இடுக்கமா உட்காந்துங்க. என்னங்க டென்ட் ஸ்டே. இந்த ஃப்ளாஷ் போட்டு தான் நல்லா வெளிச்சமா தெரியுது. அப்படியே இந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த நைட்டோட நைட்டா எப்படி ஒன்றும் தெரியலையா, இப்படிதாங்க இருக்கு உள்ள. ஆக்சுவலாக டென்ட்டு இல்லை. அப்படியே இந்த சைடில் பூச்சி கத்துற சவுண்டு, யானை வர சவுண்டு, திடீர்னுட்டு யானைலாம் வருங்கிறாங்க. பட்டாசுலாம் கொளுத்தி போட்டாங்க. வருமோ வரதான்னு தெரில. நாங்கள் வர சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வியூ இருந்துச்சு. செமையாக இருந்துச்சுங்க பார்க்க. ப்ளசண்ட்டாக, க்ரீனரியாக, நல்லா அமைதியாக, எந்த ஒரு டென்ஷன் இல்லாத, வேலை வீடு எதுவுமே டென்ஷன் இல்லாமல் அமைதியான ஒரு காலையாக இருந்துச்சு. ஸோ சன்ரைஸ் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. கூரை வீடு மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் வேணுமா வாங்க. காந்தலூரில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, சாம்பார், சட்னி சாப்பிட போகிறேனே. ஒன்ஸ் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் சைட் சீயிங் கிளம்பிட்டோம். ஸோ சைட் சீயிங் போன வீடியோலாம் உங்களுக்கு பார்ட் 2ல் வரும். Until then, bye from GR Views.